Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்றது நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது சிங்கப்பூர்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரீதா அப்படிங்கிறவங்க தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் அவங்களுடைய லைஃப்ல பயங்கரமான ஒரு வைபை ஏற்படுத்திச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்தது இப்போ தான் ரீசெண்டாட்டு, கிட்டத்தட்ட 2023 அந்த லாஸ்ட் டைம்ல தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது இந்த விஷயத்துல நானும் தலையிட்டு இருக்கிறேன். அது உங்களுக்கு கதையுடைய போக்குன்னு சொன்னாதான் அது உங்களுக்கு புரியும். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரீதாவுக்கு 2 தங்கை இருக்கிறாங்க. அதாவது +2 படிக்கக்கூடிய ஒரு தங்கை இருக்கிறாங்க, காலேஜில் செகண்ட் இயர் பண்ணக்கூடிய ஒரு தங்கையும் இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இவங்களுடைய சொந்த ஊர் மதுரைங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரீதா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்குது. அதாவது சிங்கப்பூர்ல கிடைக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஜாப் கிடைக்குது. தன்னுடைய அம்மாவுக்கு எந்த வேலையும் தெரியாது, அவங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. 2 தங்கை இருக்கிறாங்க, அவங்களையும் கரை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளுடைய பிரீதா என்ன பண்றாங்க அப்படின்னா, சிங்கப்பூருக்கு பயணப்பட்டு போறாங்க. அப்படி அங்க போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி, அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த கம்பெனி நிறைய இடங்கள்ல இருந்துட்டு இருக்குது. இவங்க போகக்கூடிய அந்த கம்பெனியில என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கக்கூடிய விடுதி கிட்டத்தட்ட ஒரு 500-600 ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடுக்கு மாடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் தங்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் நாளை கழிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி முதல் நாள் வேலைக்கும் போயிட்டு வந்துடுறாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 400வது நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூமை கொடுக்குறாங்க. அதாவது 5வது ஸ்டெப்ல தான் அந்த ரூம் இருக்குது. அப்படி அந்த ரூமுக்கும் போய் செட்டில் ஆகுறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, ரொம்ப அழகாகவே இருக்குது. அந்த ரூம்ல தான் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான். அதாவது ஆணுக்கு தனி விடுதி, பெண்ணுக்கு தனி விடுதி அப்படிங்கிறது எந்த விடுதியும் கிடையாதுங்க. ஒரே மாதிரி இருக்கும். யாருக்கு அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூம்ல அவங்கவுங்க தங்கிக்கணும். எந்த பிரச்சனையும் அந்த கம்பெனிக்கு வரக்கூடாது. இவ்வளவுதான் அங்க இருக்கக்கூடிய மேட்ரு. சரின்னு சொல்லி நம்மளுடைய பிரீதாவும் அந்த 400 அப்படிங்கிற அந்த நம்பர் இருக்கக்கூடிய அந்த ரூம்லையும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்பவே அழகா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய ரூமுக்கு நேரம் எதிர்த்தாப்புல ஒரு ரூம் இருக்குதுங்க. அதாவது அந்த பக்கம் இருக்கக்கூடிய ரூமு. அங்க இவருக்கு பழக்கம் உள்ள ஒரு நபரை அவங்க சந்திக்கிறாங்க. அதாவது பழக்கம்னா ஆபீஸ் நண்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நண்பரை சந்திக்கிறாங்க. அந்த நண்பர் என்ன அப்படின்னா, இவங்க மேல காதல் வசப்படுறாங்க. அதே மாதிரி இவங்க அவங்க மேல காதல் வசப்படுறாங்க. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே கணவன் மனைவி மாதிரி வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபருக்கு ஆல்ரெடி தன்னுடைய மனைவி டைவர்ஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவரும் அந்த விஷயத்த நம்மளுடைய பிரீதா கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு போன பிறகு நான் இந்த வேலையில இங்கதான் இருந்துட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் நான் ஊருக்கே போகல அப்படிங்கிறது மாதிரி பேசி இவங்க 2 பேரும் பழக்கம் ஏற்பட்டு, அதாவது என்ன அப்படின்னா, அந்த கணவன் மனைவி வாழ்வாங்க இல்லையா, அந்த மாதிரியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ரூமுக்குள்ளாடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா தாங்க போயிட்டு இருக்கு. திடீர்னு அந்த கம்பெனில ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்களை வேற வேற இடத்துக்கு மாத்துறாங்க, வேற வேற கம்பெனிக்கு மாத்துறாங்க. அப்படி மாத்தும் போது நம்மளுடைய பிரீதாவை அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் டிராவல் பண்ணி போகக்கூடிய அளவில் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு மாத்தவும் செய்திடுறாங்க.
இதனால பிரீத்தா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு போறாங்க. போறதுக்கு முன்னாடி தன்னுடைய காதலன் கிட்ட எப்படியாவது அந்த கம்பெனில நீ வந்து இது வாங்கிட்டு வந்துரு, இங்க இருந்து மெமோ வாங்கி அங்க வந்துருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பிரீத்தாவை அனுப்பி வச்ச அந்த காதலர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நான் வந்துடுறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரீத்தா ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனிக்கு போய் சேர்றாங்க. கிட்டத்தட்ட இவங்க இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துலயே கிட்டத்தட்ட 400 ரூமுக்கு மேல இருக்குதுங்க. அதுல கடைசி ரூம் தான் இவங்களுக்கு கிடைச்சது. ஆனா இப்போ போகக்கூடிய அந்த கம்பெனிலையும் இதே மாதிரியான தங்கும் வசதியோட தாங்க இருக்குது, அது விடுதியோட தாங்க இருக்குது. ஆனா அங்க 600-700 ரூம் இருக்கக்கூடிய பெரிய ஒரு அதாவது அடுக்குமாடி கட்டடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட கட்டடத்துல இவங்களுக்கு 419வது நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரூமை வந்து கொடுக்குறாங்க. சரி நம்ம ரூமை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கும் வர்றாங்க. அப்படி அந்த ரூமுக்கு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூம் வந்து கிட்டத்தட்ட 5வது மாடியில ஏற்றவும் அற்றத்து ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க, அத்தத்துல இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ரூம் தாங்க. அதுல வந்து 2 ஜன்னல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒண்ணு தெற்காப்புல இருக்க மாதிரியான ஒரு ஜன்னல் இருக்குது, அங்க கிழக்கு சைடுல ஒரு ஜன்னல் இருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஜன்னலை பாக்குறாங்க. அப்படி அந்த தெற்கால இருக்கக்கூடிய ஜன்னல்ல வந்து 2 பட்டியல் அடிக்கப்பட்டு, அதாவது அந்த ஜன்னலை யாருமே ஓபன் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி எதெல்லாமோ வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் பாக்குறாங்க. சரி நம்ம இதுக்கு இது திறக்க போறோம், நமக்கு தேவை அந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் மட்டும் தானே அப்படிங்கிறது மாதிரி அந்த ரூமுக்குள்ளே வந்து செட்டில் ஆகுறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு ரூம் இருக்குது, பின்னால ஒரு கிச்சன் இருக்குது, அவங்களுக்கு இந்த பெட்ரூம் இருக்கு பாத்தீங்களா, அதோட சேர்ந்து அட்டாச் பாத்ரூம் தாங்க, குளியலறை எல்லாமே ஒரே இதுக்குள்ளாடி வந்துடும். அதன் பிறகு இன்னொரு விஷயம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன ஹால் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 அடி வீதி, ஒரு 25 அடி நீளம், அந்த மாதிரி இருக்கக்கூடியதாங்க அந்த ரூமு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. இவங்களுக்கு தேவையான பொருட்கள், அதாவது கட்லு, பீரோ, அது இதுன்னு எல்லா லொட்டு லொசுக்குமே அதுக்குள்ளாடி இருக்குங்க. இவங்களுக்கு சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் முதல் அங்க இருக்கத்தான் செய்யுது. இவங்க தேவையான சாதனங்களை வெளியே வாங்கிட்டு வந்து சமைச்சும் சாப்பிடலாம், மற்ற மாதிரியாக ஆர்டர் பண்ணியும் சாப்பிடலாம். கீழே ஒரு பெரிய கேண்டீனே இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்குன்னே ஒரு கேண்டீனும் இருக்குது, உங்களுக்கு அங்கேயே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா நம்மளுடைய பிரீத்தா வந்து இந்த கிராமப்புற சாப்பாடு சாப்பிட்டதுனால அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த வெளி ஐட்டங்கள் வந்து ரொம்ப பிடிக்கிறது கிடையாதுங்க. அதனால கிச்சன்ல வந்து சமைச்சு சாப்பிட்றதாங்க அவங்களுக்கு பிடிக்கும். அப்படி இருக்கிறதுனால அவங்க அந்த ரூம் வந்து பார்க்குறாங்க. சரி எல்லாம் ஓகே, நமக்கு இன்னைக்கு இந்த ரூம் போதும் அப்படிங்கிறது மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த ரூம்ல கொஞ்சம் தூசியும் துப்பட்டமா இருக்குது, அதை வந்து எல்லாமே கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணி முடிச்சிடுறாங்க. முடிச்சுக்கிட்டு இவங்க குளிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட சாயந்தரம் வேலை ஒரு 7:30-8 மணி இருக்குங்க. அப்படி குளிக்கிறதுக்கும் போறாங்க. அங்க பாத் டப்போட தாங்க அந்த குளியலறை ரொம்ப அழகாவே அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் கண்ணாடி சிஸ்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு குளியலறை தாங்க. அப்படி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா குளிக்கிறதுக்காக ரூம் லாக் பண்ணிடுறாங்க. அதாவது மொத்தத்துல எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க. ரூமையும் லாக் பண்ணி அதன் பிறகு இந்த குளியலறையுடைய அந்த டோரையும் லாக் பண்ணிட்டு தாங்க உள்ள குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குளிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா ஒரு 10 நிமிஷம் போயிடுச்சு. அந்த குளிச்சுட்டே இருக்கும்போது பாத் டப்ல இருந்தா குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த பாத்ரூம் உடைய அந்த டோர் ஹேண்டில் இருக்கு பாத்தீங்களா, அதை யாரும் துறக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுவும் வெளிப்பக்கத்துல இருந்து. என்னடா நம்ம தான் ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறோம். அதாவது ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க, பெட்ரூம் டோர் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க, இந்த டோரையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. யாரும் வெளியில இருந்து அந்த மாதிரி வந்து திறக்கவே முடியாது. ஏன்னா இதுக்கு அக்சஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குங்க. அது அந்த கீயோட தான் இருக்கும். இவங்க கழுத்துலயும் அதை மாட்டி இருப்பாங்களாம். அந்த கார்டு இருந்தா மட்டும்தாங்க அந்த ரூமை ஓபன் பண்ணவே முடியும். அப்படி எல்லாமே தனக்கிட்ட இருக்கும்போது யார் வர முடியும், ஒருவேளை செக்யூரிட்டி யாராவது வந்திருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு வேக வேகமா குளிச்சுக்கிட்டு அந்த டோரை திறந்து பாக்குறாங்க. அங்க யாருமே இல்லை. ஏன் அப்படின்னா பெட்ரூம் டோர் வந்து லாக்ல தாங்க இருக்குது. சரி அதையும் ஓபன் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. ஹால் பக்கம் வந்து பாக்குறாங்க, அந்த டோரும் லாக் ஆகி தாங்க இருக்குது. என்னடா இது, யாரும் வந்த மாதிரி தெரியலையே, எப்படி இந்த ஹேண்டில் மட்டும் ஆடிச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்மளுடைய பிரீத்தா என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி ஏதாவது ஒரு காத்துல அசைஞ்சிருக்குமோ, இல்ல நம்ம மனப்பிரமையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தாங்க மறுபடியும் கிச்சன்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை பாக்குறாங்க. அதாவது சமைக்கக்கூடிய வேலைகளை நம்மளுடைய பிரீத்தா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க தலையில வந்து இந்த டப்பலை வந்து இப்படி சுத்தி கட்டியிருப்பாங்க இல்லையா, தலை வந்து ஈரமா இருக்கும்போது அந்த மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அந்த கிச்சன்ல சில வேலைகளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பெட்ரூம்ல இருந்து யாரோ எட்டி பாக்குறது மாதிரி, அதாவது ஒரு சின்ன வே மாதிரி இருக்கும். அந்த பெட்ரூமுக்கும் கிச்சனுக்கும் அந்த ஹாலுக்கும் இடைப்பட்ட அந்த இடத்துல வந்து ஒரு வே இருக்கும். அந்த வேயோட சேர்ந்து தாங்க அந்த ஜன்னல் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த பெட்ரூம்ல இருந்து திடீர்னு ஒரு தலை அப்படி வந்து எட்டி பார்த்துட்டு போறத இவங்க டக்குன்னு அப்படி சைடு வாக்கில் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்னடா இது, யாரோ எட்டி பார்த்தது மாதிரி இருந்துச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் பெட்ரூமுக்கு வர்றாங்க. பெட்ரூமுக்கு வந்து பார்த்தா அங்கே எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் ஏதோ தனியாக வந்து மாட்டி நம்ம கொஞ்சம் இதாக இருக்குது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மறுபடியும் அவங்க கிச்சனில் உள்ள வேலையை பார்த்துட்டே இருக்கிறாங்க.
கிச்சன் வேலை நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிச்சனில் வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. முடிச்சு எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரெடியாக எடுத்து அவங்க டைனிங் டேபிள், அதாவது ஹால் பக்கத்தில் தான் அந்த டைனிங் டேபிள் இருக்குது, அங்கே கொண்டு வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டு டிவியை ஆன் பண்ணி விடுறாங்க. டிவியை பார்த்துக்கிட்டே ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கொண்டு வச்ச சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. முடிச்சுக்கிட்டு டிவியை ஆஃப் பண்ணிக்கிட்டு, சரி நீ தூங்க தானே போகிறோம், தலையை வந்து அந்த ஈரமாக இருக்கும் இல்லையா, அந்த டவல் அப்படி தான் கட்டி வச்சிருக்கிறாங்க, அதை எடுத்து அப்படியே க்ளீன்லாம் பண்ணிக்கிட்டு அதை அந்த தலையை நல்லா தோட்டி விட்டுட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடி முன்னாடி உட்காடுறாங்க. அப்படி உட்காரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய காதலனான அந்த நபர்கிட்ட இருந்து கால் வருதுங்க. அதுவும் வீடியோ கால் வருது. அந்த காலை வந்து அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கண்ணாடியை இப்படி வச்சிருக்காங்க. இப்படி கண்ணாடி இருக்கும் இல்லையா, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இப்படி தலையை இழைச்சிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த கண்ணாடி கரெக்டா அந்த ரூமுடைய டோரை, அதாவது ஓப்பன் ஆகி இருக்கிறது அப்படி கரெக்டா தெரியுங்க. இவங்களும் தலையை அப்படி சீவிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி சீவிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஹால் இருக்கு இல்லையா, ஹால்ல இருந்து கிச்சன் பக்கத்துக்கு சரட்டுன்னு ஒரு உருவம், அதாவது ஒரு கருப்பு கலர் ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி அப்படி சரட்டுன்னு போகுதுங்க. என்னடா இது, திடீர்னு ஏதோ ஒன்று போனது மாதிரி இருந்துச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கதான் ஒருத்தர் மொபைல்ல பேசிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா, வீடியோ காலில் தான் இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, எப்போ என் பின்னால் ஏதோ போனது மாதிரி நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா உன்னுடைய முகம் தெரியுது, எனக்கு சீலிங் தெரியுது, அவ்வளோதான், டோரெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னோன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒதுங்கி உட்காந்துக்கிட்டு அந்த மொபைலை வந்து அந்த டோர் பக்கம் பார்த்து இவங்களுடைய சைடு ஒரு சைடு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா நீ என்னத்துக்கு அப்படி கேட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய காதலன் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ரூமுக்குள்ளே வந்ததுலேருந்தே ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியுமாம்மா, நீ தான் எப்பவுமே சரி. அந்த பொட்டிக்குள்ளாடி வந்து ஒரு பத்ரகாளி அம்மனுடைய படத்தை இவங்க வச்சுருப்பாங்க, இவங்களுடைய குல தெய்வம் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்படி அந்த ஃபோட்டோவை எடுத்து வைமா, வச்சு அதுக்கு ஒரு விளக்க போடு, ஒரு மெழுகு தெரியாதும் ஏற்றி வைமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கிறிஸ்டின், இவங்க ஹிந்து, அதனால் அவர் மெழுகு திரியை ஏற்றி வைமா, ஏசப்பாவை கும்பிடு, உன்னுடைய சாமியை கும்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பயப்படாத, தனியாக இருக்கிறதுனால உனக்கு அந்த மாதிரி தோணுதா இருக்கும். அதுவும் பக்கத்தில் ஃப்ளாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது தாங்க நம்மளுடைய பிரீதா சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் நான் தான் இந்த 5வது ஸ்டெப்பில் சிங்கிளாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டெப்பு ஃபுல்லாகவே இருக்க அந்த ரூமெல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்குது. இவங்க தாங்க அந்த 5வது ஸ்டெப்பில் ஒத்த ரூமில் இருக்கிறாங்க. அந்த மாடியில் எந்த ரூம்லேயுமே ஆள் கிடையாதுங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. அரண்டு போயிடுறாங்க அந்த நேரத்துக்குள்ளாடி. இருந்தாலும் அந்த இடத்துல இந்த விஷயத்த சொன்னோன்னா அவர், அதனால தாம்மா உனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, நீ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, இந்த மாதிரி எதுவுமே நமக்கு கிடையாது, ஆண்டவன் இருக்கிறான், ஆண்டவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கொஞ்சம் நல்ல விதமாட்டே பேச ஆரம்பிக்கிறார். சரின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துக்குள்ளாடி அங்கே எதுவுமே நடக்கலை. சரின்னு சொல்லி மொபைல் எடுத்து மறுபடியும் அவங்க முகம் நன்றாக தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கும்போது அந்த கண்ணாடியில் மறுபடியும் கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு அந்த கருப்பு உருவம் சரட்டுன்னு போகிறத இவங்க கவனிக்கிறாங்க. இவங்களுடைய கை கால்லாம் நடுங்கிறது. என்ன அப்படின்னா, அந்த அதிர்ச்சியை வந்து அந்த ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த காதலன் பார்க்குறாரு. என்னமாச்சு, ஏன் அப்படி பதட்டப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருங்க. ஆனால் அந்த இடத்துல உண்மையிலே ஒரு உருவம் என் பின்னால் போனதை நான் கண்ணாடியில் பார்த்தேன். மறுபடியும் நான் உங்களுக்கு மொபைல் எடுத்து அதே இடத்துல வைக்கிறேன், நீங்களும் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி மொபைலை செட் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இப்போ எதுவுமே நடக்கல. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இவங்க பேசியிருப்பாங்க. ஒன்றுமே இல்லைம்மா, நீதாம்மா பயந்து சாகுற, ஒன்றுமே இல்லை, லைட்டெல்லாம் ஆன் பண்ணி தானே வச்சிருக்கிற, அப்படி கருப்பு உருவம் போகல, சிகப்பு உருவம் நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 8:30 8:45 அந்த டைம் தாங்க ஆகுது. அந்த டைமுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி வீட்டில் இருந்து கால் வருது. யார் கால் பண்ணுறாங்கன்னா, பிரீதாவுடைய அம்மா கால் பண்ணுறாங்க. அந்த காலை அட்டன் பண்ணுறேன், நீ கட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட் பண்ணிடுறாங்க அந்த நபருடைய காலை. அப்படி கட் பண்ணிக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா கால் பண்ணாங்க இல்லையா, அம்மாவுடைய கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எப்போவுமே நார்மல் கால் தான் பண்ணுவாங்க, வீடியோ கால் பண்ணுறது கிடையாது. அதனால அந்த நார்மல் காலை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே அப்படியே பேசி அப்படி நடப்பாங்க இல்லையா. அப்படி நடந்து இவங்க எங்கே வர்றாங்க அப்படின்னா, ஹால் பக்கம் வர்றாங்க. ஹால் பக்கம் வரும்போது ஆல்ரெடி கிச்சன்ல இருந்து அந்த உருவம் ஹால் பக்கம் போகிற மாதிரி தான் இவங்க பார்த்தாங்க இல்லையா. அங்கே போய் அப்படியே அம்மா கிட்ட பேசின வரை அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அங்கே எதுவுமே இல்லைங்க. மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிச்சனுக்கு நடக்கிறாங்க. அப்படி கிச்சனில் போய் பார்க்குறாங்க, கிச்சன்லேயும் எதுவுமே இல்லை. கிச்சனில் பேக் சைடில் ஒரு பால்கனி மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதாவது டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே போய் நிற்கலாம். அதாவது ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு 5 அடி தள்ளு கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நின்று வெளியே பார்க்கலாங்க, வெளியே அந்த சிட்டியெல்லாம் பார்க்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அப்படியே வெளியே பேசி வெளியே போயிடுறாங்க.
வெளியே போய் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அம்மா கிட்ட அழகா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இவங்களுடைய அந்த மின்பக்கம் டோர் இருக்கு இல்லையா, அதாவது ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய டோர் வந்து யாரோ திறக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னடா இது, கதை வந்து அக்சஸ் கார்டு இல்லாமல் ஓப்பன் ஆகாது, எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரட்டுன்னு இவங்க அந்த மின் டோருக்கு வர்றாங்க. டோர் ஓப்பன் ஆகி இருக்குங்க. இது எப்படா ஓப்பன் ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டோரை லாக் பண்ணி அந்த அக்சஸ் கார்டை வந்து அப்படி காட்டி அதை லாக் பண்ணி வச்சிடுறாங்க. வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்துடுறாங்க. வந்து இவங்க அம்மா கிட்டே அப்படியே தொடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நேரம் போய்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. அதன் பிறகு லைனை வந்து அவங்க கட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ரூமுக்கு வர்றாங்க. அப்படி ரூமுக்கு வரும்போது இவங்களுக்கு ஒரு கெட்ட வாடை அடிக்குதுங்க. அதாவது அந்த ரூமுக்குள்ளாடி அடிக்குது. என்ன அப்படின்னா, ஒரு அழுகி போன இந்த பூனை நாயெல்லாம் இறந்து கிடந்தா ஒரு அழுகி போன ஒரு நாற்றம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு நாற்றம் அந்த ரூமுக்குள்ள அடிக்குதுங்க. என்னடா இது பயங்கரமான ஸ்மெல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீடு ஃபுல்லா தேடுறாங்க. ஏதாவது எலியோ கிளியோ செத்துருக்குமா, ஏன் இவ்வளவு நேரம் இல்லை, இப்போ மட்டும் எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்டிலுக்கு அடியில கீழே மேலன்னு எல்லா இடமும் தேட ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய பிரீதா. ஆனா அங்க எதுவுமே இல்லைங்க. சரி, இந்த ஸ்மெல் எதனால வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே இவங்க ஆல்ரெடி இந்த பத்ரகாளி அம்மனுடைய போட்டோவை வந்து எடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த போட்டோவை எடுத்து இப்போ அந்த காதலன் சொன்ன மாதிரி எடுத்து வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு மெழுகுவர்த்தியும் ஏற்றி வைக்கிறாங்க. எங்க அப்படின்னா, ரூமுக்குள்ளாடி அந்த கண்ணாடி இருந்து பாத்தீங்களா, அதன் பக்கத்துல தாங்க அதை பண்றாங்க. அப்படி பண்ணி வச்சுக்கிட்டு சரி நம்ம இனி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காதலனுக்கு கால் பண்றாங்க. சரிப்பா, ஏதோ ஒண்ணு இந்த ரூமுக்குள்ளாடி கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, ஆனா என்னன்னு தெரியல, எதுவா இருந்தாலும் ஆண்டவன் பார்த்துக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காதலனுக்கிட்ட கிட்டத்தட்ட அதன் பிறகும் கிட்டத்தட்ட எப்படி சொல்ல போனா ஒரு 1.5 மணி டைம் வரைக்கும் பேசியிருக்கிறாங்க. அவங்க காதல் பற்றி பேசியிருக்கலாம், அவங்களுடைய லைஃப் பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. பேசிக்கிட்டு அப்படியே பெட்ஷீட் எடுத்துட்டு மூடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பெட்ஷீட் எடுத்து மூடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கிச்சனில் ஒரு டப்பா விழக்கூடிய சத்தங்கள், அதாவது பிளாஸ்டிக் டப்பா இருக்கும் இல்லையா, இந்த சின்ன சின்ன பொடியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டப்பா வந்து கீழே விழக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. இந்த சத்தம் கேட்டோன்னே வெகுவாட்டு டக்குன்னு முழிச்சிடுறாங்க. அதாவது லைட்டாக தூங்கினவங்க அப்படி டக்குன்னு முழிச்சிடுறாங்க. முழிச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி இவங்க அந்த பெட்ரூம் கதவு இருக்கு பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அது திறந்து இருக்குது. என்னடா கதவு திறந்து இருக்குது, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டுலாம் வந்து நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்திரிச்சு அந்த கிச்சன் பக்கம் போகிறாங்க. கிச்சன்லேயும் டோர் உண்டுங்க. அந்த கிச்சன் டோரும் ஓப்பனில் இருக்குது. ஏன்டா இந்த டோர் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரையும் ஓப்பன் பண்ணி லைட்டை போடுறாங்க. லைட்டை போடும்போது அந்த டப்பா கீழே விழுந்து கிடக்குது. ஆனால் அந்த டப்பா விழதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அங்கே கிச்சனில் வந்து ஓப்பன் பிளேஸாக இருக்காதுங்க, ஃபுல்லாகவே ரேக்காக தான் வச்சுருப்பாங்களாம். அந்த ரேக்கை யாரோ திறந்து தாங்க அந்த டப்பாவை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. அப்போ இந்த டப்பா எப்படி வெளியே வந்துச்சு, இந்த ரேக்கை யார் திறந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க மண்டைக்குள்ளே பயங்கர குழப்பம். ஆல்ரெடி அந்த ரூமுக்குள்ளே ஒரு கெட்ட ஸ்மெல் அடிச்சது இல்லையா, அந்த ஸ்மெல்லெல்லாம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே காணாமல் போயிருதுங்க. ஆனால் இப்போ அந்த கெட்ட ஸ்மெல் எங்கே அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் அடிக்குதுங்க. ஐயோ, இது எப்படிரா இந்த பெட்ரூமில் அடிச்ச அந்த ஸ்மெல் வந்து எப்படி இங்கே, அதாவது கிச்சனில் அடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் மண்டை குழப்பத்தோட தாங்க அந்த இடத்துல நிற்கிறாங்க. சரி, அந்த டப்பாவை எடுத்து மறுபடியும் ரேக்குக்குள்ளே வச்சு ரேக்கை லாக் பண்ணி வைக்கிறாங்க. லாக் பண்ணிட்டு இவங்களும் மறுபடியும் அப்படியே வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, சரி நம்ம இங்கே தூங்குவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கிச்சனில் உள்ள லைட்டை ஆஃப் பண்ணலைங்க. அதனால சரி கிச்சன் லைட்டை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கிச்சன் பக்கம் அந்த பெட்ரூம்ல இருந்து அப்படி திரும்புறாங்க. ரைட் சைடு திரும்பினோன்னா கிச்சன் இருக்குது. அப்படி திரும்பும்போது ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க லைட்டை ஆஃப் பண்ணலை, ஆனால் இப்போ லைட் ஆஃப் ஆகிருக்குது. அந்த கிச்சனுக்கு உள்ளாடி ஒரு வெள்ளை கலரில் ஒரு உருவத்தை அப்படியே தத்ரூபமாக பார்க்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த கிச்சன் இருக்கு பார்த்தீங்களா, கிச்சனில் வந்து அந்த ரேக் இருக்கு இல்லையா, அந்த ரேக்கோட சேர்ந்தாப்புல அந்த ஸ்லாப் இருக்கும். அந்த ஸ்லாப்புக்கு மேலே தாங்க அந்த உருவம் அப்படியே நிற்கிதுங்க. டக்குன்னு லைட்டை போட்டு பார்க்குறாங்க, அங்கே எதுவுமே இல்லை. ஆஃப் பண்ணி பார்க்கும்போதும் எதுவும் இல்லை. நம்ம மன பிராந்தியா வேற எதுவுமா அப்படிங்கிற ஒரு பயத்தோட லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வெகுவா அவங்க அந்த பெட்ஷீட்டுக்கு உள்ள வந்து புகுந்துடுறாங்க. இந்த டைம்ல அந்த பெட்ரூம் கதவை நன்றாக லாக் பண்ணிட்டு தாங்க வந்து படுக்கவும் செய்யறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் இவங்களால தூக்கமே வரல. அதாவது நம்மளுடைய பிரீதாவால தூங்கவே முடியல. அவங்களுக்கு பயங்கரமான பயம் ஏற்படுது. ஏன்னா இந்த கதைகள் எல்லாமே ஆல்ரெடி
அவங்க ஊர்ல வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாங்க, பேய்கள் அப்படி வரும் இப்படி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த கதை எல்லாமே ஓட ஆரம்பிச்சிருது அவங்க மனசுல. ஒருவேளை நம்ம ஒரு பேய் வீட்டுக்குள்ளாடி மாட்டிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுதுங்க. இதனால பிரீத்தா என்ன பண்றாங்கன்னா வேகமா வந்து பெட்ஷீட் எடுத்து தலைவலியா மூடிடுறாங்க. பக்கத்துல தாங்க அந்த கண்ணாடி சில்ப் இருக்குது, அதாவது இவங்க முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, இந்த தலை சீவிட்டு இருக்கும்போது பார்த்தாங்க இல்லையா, அந்த கண்ணாடி கிட்ட பக்கத்துல தான் இந்த போட்டோ, பத்ரகாளி அம்மனுடைய போட்டோ வச்சிருந்தாங்க இல்லையா, அதை எடுத்து அப்படி நெஞ்சோட வச்சுக்கிட்டு ஃபுல்லாவே மூடிட்டு அப்படி படுத்துருக்குறாங்க. திடீர்னு மறுபடியும் கிச்சனுடைய கதவு திறக்கக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. என்னடா கிச்சன் கதவு லாக் பண்ணி வச்சிருந்தோம், லைட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம், எப்படி இந்த சத்தம் கேட்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பிரீத்தா அந்த பெட்ஷீட்டை எடுத்தே பார்க்கலைங்க. அப்படியே அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. முதல் டோர் திறக்கக்கூடிய சத்தம், ரெண்டாவது இவங்களுடைய பெட்ரூம் கதவு திறக்கக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. சரி என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தோட மெதுவா அந்த பெட்ஷீட்டை லைட்டா விலக்கிக்கிட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பெட்ரூமுக்கு வாசல்ல ஒரு கருப்பு கலர்ல ஒரு உருவம் நிற்குதுங்க. அந்த உருவத்துடைய கையில இருந்து, அதாவது கை மாதிரி அது தெரியவே மாட்டேங்குதான், ஒரு மாதிரியான ஒரு கோட்டு போட்டு இருக்கக்கூடிய ஆளு மாதிரி அந்த ஆளுடைய கையில இருந்து அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அந்த ஆள் மெல்ல மெல்ல இவங்களுடைய பெட்டை நெருங்கி நடந்து வர்றாரு. அதை பார்த்ததுதான் உண்டு இவங்களுக்கு கைகாலெல்லாம் நடுங்கிறது. சத்தம் போடுறதுக்கு முயற்சி பண்றாங்க, சத்தம் வெளியே வரல. பயத்தின் உச்சத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய பிரீத்தா அது கிட்ட நெருங்கி அந்த நைட் லேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க படுத்திருக்கக்கூடிய அந்த கண்ணாடியோட சேர்ந்து ஒரு நைட் லேம்பு ஒன்று இருக்குங்க. அந்த நைட் லேம்பு வந்து அப்படி எரிஞ்சிட்டு தான் இருக்கும், ரொம்ப இதாக வச்சிருப்பாங்க, ரொம்ப டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல வரும்போது அதனுடைய கைகள் வந்து தெரியவே இல்லையா, ஏதோ கோட்டு சூட்டு போட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருடைய அந்த அந்த சட்டை இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி தாங்க தெரியுது. அதுக்குள்ள வந்து ரத்தம் படிகிறது நன்றாகவே தெரியுதுங்க. அரண்டு போயிடுறாங்க, அவங்களுக்கு பேச முடியல, ஒன்றும் செய்ய முடியல. ஆனா என்ன செய்தாங்க அப்படின்னா, நெஞ்சோட வச்சிருந்தாங்க இல்லையா அந்த பத்ரகாளி அம்மனுடைய போட்டோ, அதை எடுத்து சரட்டுன்னு காட்டிடுறாங்க. அதை காட்டுன்னு அடுத்த செகண்டு அந்த உருவம் ஒரு சத்தம் கொடுக்குதுங்க, ஓன்னு சொல்லிக்கிட்டு அவர் சவுண்டை கொடுத்துக்கிட்டு அது எந்த வழியில வந்துச்சோ அந்த வழியை நோக்கி வேகமா அங்க இருந்து அந்த புகை மாதிரி கிளம்பி அப்படி போயிருங்க. பயத்தின் உச்சத்துல இருக்கிறாங்க. இப்போ பிரீத்தா என்ன பண்றாங்கன்னா டோரை போய் லாக் பண்றாங்க. அங்க அதாவது அந்த பெட்ரூமுக்கு உள்ளாடி 2 சேர் போட்டிருப்பாங்களாம், இந்த சோபா செட்டு மாதிரி இருக்கும். அந்த சேர் எடுத்து அந்த டோரை வந்து லாக் பண்ணி அப்படி வச்சுக்கிட்டு உடனே தன்னுடைய காதலனுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்குப்பா, இங்க ஏதோ ஒண்ணு இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, நீ சீக்கிரம் இங்க வந்துரு அப்படிங்கிற மாதிரி கால் பண்றாங்க. சரிம்மா, இங்கிருந்து நான் கிளம்பி வர்றதுக்கு எப்படி 3-4 மணி நேரம் ஆகும், அதனால நீ தைரியமா படுத்து தூங்கு, நான் காலையில அங்க நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி காதலனும் வாக்குறுதி கொடுக்குறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பிரீத்தா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டோர்ல இருக்கக்கூடிய அந்த சேரை நகட்டவே இல்லைங்க, அப்படியே வச்சுட்டு மறுபடியும் அந்த பத்ரகாளி அம்மன் போட்டோவை அப்படி நெஞ்சில வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் எந்த சத்தமும் இல்லை, எந்த அனக்காவி கூட இல்லைங்க, அப்படியே நார்மல் ஆகுது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு படுத்திருக்கக்கூடிய நம்மளுடைய பிரீத்தாவுக்கு அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க. என்ன அப்படின்னா இப்போ அவங்க லாக் பண்ணி வச்சிருக்கிறது அந்த பெட்ரூம் டோர், அதை தான் லாக் பண்ணி இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பாத்து டப்பு குளியலறை இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது அட்டாச் பாத்ரூம் அப்படின்னு, அதுக்கு உள்ளே இருந்து சத்தம் வருதுங்க. எப்படி வருது அப்படின்னா வா 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தங்க. இந்த சத்தம் வந்து அவங்களுக்கு பயங்கர டிஸ்டர்ப் ஆகுது. யாருக்கு? நம்மளுக்கு பிரீத்தாவுக்கு. பிரீத்தா தூங்கவே இல்லை, அந்த பெட்ஷீட்டை தரவழியாக மூடி இருக்கிறாங்க, பத்ரகாளி அம்மனுடைய ஃபோட்டோவை நெஞ்சிலே வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு தெரியல. ரூமை திறந்து வெளியே ஓடுறதுக்கும் அவங்களுக்கு மனசுக்குள்ளாடி அந்த தெம்பு இல்லை அப்படின்னு கூட சொல்லாங்க. இப்போ அந்த சத்தம், அதாவது அந்த பாத்து டப்பு இருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ள வந்து கேட்குதுங்க. டக்குன்னு ரூம்ல இருக்கக்கூடிய லைட் எல்லாம் ஆன் பண்ணிக்கிட்டு மெல்லமா எந்திரிச்சு அந்த பாத்ரூம் பக்கம் போறாங்க. பாத்ரூம் லைட்டையும் இவங்க ஆன் பண்ணிடுறாங்க. ஆன் பண்ணிக்கிட்டு மெல்லமா உள்ள எட்டி பார்க்குறாங்க. உள்ள எட்டி பார்க்கும்போது உண்மையிலே அவங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அழுகி போன நிலைமையில ஒரு மனிதனுடைய உடல் அங்கே இருக்குதுங்க. அதாவது அந்த பாத்து டப்புல உட்கார்ந்து இருக்குது. அது அங்க இருந்து ஒரு மாதிரி கதறக்கூடிய அந்த சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. அலறிட்டாங்க. ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லிக்கிட்டு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பத்ரகாளி அம்மன் போட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு அந்த டோர்ல வச்சிருந்த அந்த சோபா செட்டு மாதிரி இருந்த சேர் சொன்னேன் இல்லையா, அதை எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டு வேகமாக கதவை திறந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த பிறகு பார்க்குறாங்க அந்த இடமே அமைதியாக இருக்குது. இங்கே யாருமே வெளியே இல்லை. கீழே ஏற்றவும் கீழே இந்த செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா,
அவங்க அப்படியே ரோந்து வந்துக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. எப்படியாவது நம்ம கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமாக இவங்க கீழே வந்துடுறாங்க. கீழே வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிகிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த ரூமுக்குள்ளே என்னால் இருக்க முடியல, யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா செக்யூரிட்டிலாம் வந்து அந்த ரூமை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அங்கே யாருமே இல்லைம்மா. அவங்க வந்து பேசக்கூடிய பாஷை வந்து மலாய் பாஷை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலாய்க்காரங்க தான் கூடுதல் செக்யூரிட்டியாக இருக்கிறாங்க. மலாய் பாஷையில் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப மலாய் தெரியாது, அதனால எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் பேசி கொஞ்சம் விஷயங்களை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, கேதர் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைம்மா, அந்த ரூமில் எதுவுமே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது, உன்னுடைய மனப்பிராந்தியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த செக்யூரிட்டி எல்லாம் பேசிக்கிட்டு நீ போய் படுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய 2 செக்யூரிட்டிகள் அந்த வீட்டுடைய முன்னாடி, அதாவது அந்த ரூமுக்கு முன்னாடி, நாங்கள் இதில் தான் சேர் போட்டு உட்காந்துருக்கோம், என்ன பிரச்சனைனாலும் எங்களை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே உட்காந்துடுறாங்க. ஏன்னா இவங்க வீட்டுக்குள்ளே இருந்த அந்த 2 சேரை எடுத்தாங்க வெளியே போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வெளியில் 2 பேர் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தாங்க மறுபடியும் போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட மணி 3 ஆகுதுங்க. இந்த 3 மணிக்கு அடுத்தது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, திடீர்னு இவங்க அம்மா வீட்டிலேருந்து ஒரு கால் வருதுங்க நம்மளுடைய பிரீத்தாவுக்கு. அதாவது கிட்டத்தட்ட நைட்டு நேரத்தில் வருது. தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாமா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பேசியிருக்கிறாங்க. பேசி முடித்ததுமே காதலனுக்கு இவங்க கால் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரல. அதன் பிறகு காதலனுக்கு கால் பண்ணுறாங்க. காதலன் வந்து ஃபோனை உடனே எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு, அம்மா நான் கிளம்பிட்டேன், காலையில் அங்கே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீடியோ காலில் தாங்க இப்படி பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரீத்தாவுடைய பின்னால ஒரு கை, அதாவது அழுகி போன நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கை வந்து இப்படி மண்டை முடிய பிடிச்சி சரட்டுன்னு பேக்கில் இழுத்து போட்டுருது. இவங்க ஐயோ அம்மானு கமந்தடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த பிறகு அந்த வெளியே இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சத்தமே கேட்கல. அந்த செக்யூரிட்டி 2 பேர் வெளியே இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கலைங்க. அதன் பிறகு இவர் ஃபோனில் கிடந்து கத்திக்கிட்டே இருக்கிறாரு. காதலன் எந்திரிமா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஃபோன் ஒரு சைடு ஆயிடுச்சு. இந்த பெண் நம்மளுடைய பிரீத்தா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு சைடு ஆயிடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம வேகமா அந்த நபர் காதலன் அங்க இருந்து கிளம்பி வந்து சேர்றாருங்க. விடிய காலையில கரெக்டா ஒரு 6:30 7 மணி இருக்கும். நேரம் வந்தவர் இங்கே வரும்போது 2 செக்யூரிட்டியும் அதுலேருந்து உறங்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள தட்டி எழுப்புறாரு. தட்டி எழுப்பிட்டு இந்த மாதிரி இந்த ரூமை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பெண்ணெல்லாம் உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுடைய லப்பர் தானா, இந்த மாதிரி அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு, சீக்கிரம் அந்த டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கான அக்சஸ் கார்டு வேணும் இல்லையா, அது அவங்க கிட்ட தான் இருக்குது, யாருக்கிட்ட, நம்மளுடைய பிரீத்தா கிட்ட இருக்குது. சரின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு அக்சஸ் கார்டு இருக்குங்க, அவங்கக்கிட்ட செக்யூரிட்டி கிட்ட இருக்கும். அவங்க அதை கொண்டு வந்து ஓப்பனும் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளவே பார்க்கும்போது ஃபோன் ஒரு இடத்துல கிடக்குது. ஆனால் பிரீத்தா உள்ள எங்கேயும் இருந்த மாதிரியே தெரியலைங்க. பெட்ரூமில் தேடுறாங்க, அதன் பிறகு அந்த பாத்து டப்பில் தேடுறாங்க, எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல. பிரீத்தாவை காணாங்க. ஃபுல்லாக தேடி பார்த்துட்டாங்க, அந்த ரூமுக்குள்ளே எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் முடி அந்த கிச்சன் ஸ்லாப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ரேக்காக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்படி அந்த கிச்சனுடைய அடிப்பக்கத்தில் கொஞ்சம் முடி தெரியுதுங்க. இதனடா முடி நிறைய தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரேக்கை திறந்து பார்த்துருக்கிறாரு காதலன். அந்த ரேக்குக்கு உள்ளாடி தாங்க நம்மளுடைய பிரீத்தாவை யாரோ அப்படி இந்த செத்த பிரேதத்தை படுக்க வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி படுக்க வச்சுருக்கு. தண்ணீர் தெளித்து அதுக்குள்ளேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாக இருக்குது. அந்த இதெல்லாம் கலத்தி தாங்க வெளியே எடுத்துருக்காங்க. எப்படி இவங்களை உள்ளே கொண்டு போச்சுதுன்னே அவங்களுக்கு தெரியல. நம்மளுடைய பிரீத்தாவை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. பிரீத்தா அப்படி வெளியே வந்தோன்னா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா எனக்கு இந்த ரூமே வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது, இங்கே என்னதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது நம்மளுடைய அந்த காதலனான அந்த நபர் இருக்கார் இல்லையா, அதாவது நம்மளுடைய பிரீத்தாவுடைய காதலன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு மலாய் பாஷை வந்து நல்லா தெரியுங்க. அதனால மலாய் பாஷையில் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இருக்கிறது சிங்கப்பூராக இருந்தாலும் மலாய்க்காரங்களும் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த கம்பெனியில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த மலாய் பாஷையில் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன நடந்துச்சு இந்த ரூமில் அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னால் இதில் ஒரு காதல் ஜோடி இருந்திருக்கிறாங்க, அந்த பிளாட்ல வந்து இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த இடத்துல அவங்களுக்குள்ள என்ன தகராறு அப்படின்னு தெரியல. காதலன் வந்து அங்கிருந்து போயிட்டான். ஆனா அந்த வீட்டுல இருந்த அந்த பெண் வந்து தூக்க மாட்டி உள்ள இறந்து போயிடுச்சு. அதுவும் கிட்டத்தட்ட
ஒரு வாரத்துக்கு பிறகுதாங்க இவங்க அந்த பாடியை வெளியே எடுத்திருக்கிறாங்க. அப்படி இறந்த அந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து இங்க இருக்கதாட்டும், அந்த ஆன்மாவை வந்து இந்த மலாய் மந்திரவாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வந்து அங்க வந்து பெரிய பூஜைகள்லாம் நடத்தி அதெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பிறகு 4-5 ஃபேமிலி எதிர இருந்திருக்கிறாங்க. அதாவது ஃபேமிலி மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த செக்யூரிட்டி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எதனால இவளுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே தாங்க ஒரு ட்விஸ்டே இருக்குது. என்ன அப்படின்னா, இறந்து போன அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இவங்கள மாதிரி, அதாவது ஒரு கல்யாணமான நபரை வந்து காதலிச்சு மறுபடியும் அவங்க இதை மாதிரி வந்து செட்டில் ஆகி இருந்து அவங்களுக்குள்ள தீராத சண்டை ஏற்பட்டு அதன் பிறகுதான் அந்த பெண் இறந்தாங்க. இவங்களும் பேசும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே ஃபோனில் இவங்க பேசும்போது எல்லா விஷயத்தையுமே அந்த ஆன்மா கேட்டுட்டு தாங்க இருந்திருக்கு. அதே மாதிரி கேட்டுட்டு இருந்ததுனால தான் இந்த பெண்ணுக்கும் தன்னுடைய நிலைமை வரும் அப்படிங்கிறத உணர்த்ததுக்காகத்தான் அந்த பேய் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க யூகிச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. சரிப்பா, இனிமேல் இந்த ரூம் வேண்டாம், வேற ரூம்ல நாங்கள் மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் வேண்டாம், பழையபடியும் பழைய கம்பெனிக்கு என்னுடைய காதலியை வந்து அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்ல அவரு சொன்னதுனால, அதாவது நம்மளுடைய பிரீத்தாவுடைய அந்த காதலன் சொன்னதுனால அவங்கள மறுபடியும் பழைய வேலைக்கு, அதாவது இவங்க எங்க இருந்தாங்களோ அங்கேயே மாத்திடுறாங்க. இவங்களும் அங்க போய் சேர்ந்துடுறாங்க. சரி, இந்த பிரச்சனை அங்கோட தீர்ந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அதன் பிறகுதான் இவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட்டே ஆக ஆரம்பிச்சு. என்ன அப்படின்னா, நள்ளிரவு நேரத்துல நம்மளுடைய பிரீத்தா அந்த அந்த கனவு மாதிரி வந்து 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 நிறைய பிரச்சனைகள் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதாவது கனவுல இவங்க தூக்கு மாட்டிட்டு சாகிறது மாதிரியும், அடிக்கடி காதலன் கூட சண்டை போடுறது, இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம்ல தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னுடைய வீடியோக்கள், அதாவது நம்ம சேனலை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்க ஆரம்பிச்ச பிறகு நம்மளுடைய பிரீத்தாவுடைய காதலனான அந்த நபர் வந்து எனக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன். அதாவது சிங்கப்பூர்ல வச்சு நடந்த சம்பவம் தான், நான் மாட்டிக்கிட்டேன். இப்போவும் நாங்கள் அங்கே தான் இருக்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னா, அடிக்கடி இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேச ஆரம்பிக்கிறா. என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது ஒரு வழி இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு தான் நான் கேட்டேன். ஆமாம், இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுது. அவங்களுடைய தங்கை இருக்கிறாங்க இல்லையா, அதாவது பிரீத்தாவுடைய நேர கீழே இருக்கக்கூடிய தங்கைக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணி அவங்க கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியாக இருக்கக்கூடிய டைம்ல தான் இந்த மேட்டர்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, ஓகே, நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான எந்திரங்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அவங்க அந்த கல்யாணம் கரெக்டா 2024 லாஸ்ட் அவங்க கல்யாணத்துக்காக இங்க வந்திருந்தாங்க. அந்த டைம்ல நான் தான் அந்த பூஜைகள்லாம் செய்தேன். அதாவது அவங்க வீட்டில் போய், அதாவது பிரீத்தாவுடைய வீட்டில் போய் நாங்கள் அந்த பூஜையெல்லாம் பண்ணோம். அது சிறப்பாக முடிஞ்சுது. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்து அங்கே வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு தாயத்தெல்லாம் கட்டப்பட்டு அவங்களுடைய பிரச்சனை இருந்து அங்கே வெளியே எடுத்துட்டு வந்துட்டோம். அதோட அவங்களுடைய அந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சுங்க. ஆனால் அதன் பிறகு அவங்க அடிக்கடி என்கிட்ட கால் பண்ணி, எனக்கு நடந்த இந்த சம்பவத்தை ஏன் நீங்கள் சேனலில் சொல்லக்கூடாது, நானும் இந்த விஷயத்த வந்து நம்பாமல் இருந்த ஒரு ஆள் தான். அதாவது பிரீத்தா வந்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்திருக்கிறாங்க, கதை கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி நம்பக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் எனக்கே அது நடந்தப்போ நான் அதிர்ந்து போனேன் அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அப்படி அங்கே இறந்து போன ஆன்மாவை நான் வர வச்சு கேட்கலாமா அப்படின்னு கேட்டப்போ அவங்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்குது. சரி, இந்த ஆன்மா மறுபடியும் இந்த உடம்புல வராமல் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதுக்கான வேலைகள் மட்டும் கிளியராக பண்ணி அந்த பெண்ணுடைய குலதெய்வத்தையும் அவங்க கூடவே அனுப்பி வச்சிருந்தேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த சம்பவத்தை எப்படியாவது நம்மளுடைய சேனலில் நீங்கள் வீடியோவாட்டு போடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தாங்க இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். இப்படி தாங்க இந்த சம்பவம் நம்மளுடைய பிரீத்தாவுக்கும் நடந்து முடிஞ்சுது. அவங்க பிரீத்தாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறவர், அதாவது காதலன் அப்படின்னு சொன்னாங்க, அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஜான்சன் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். அவங்க 2 பேரும் லைஃப்ல நல்லா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தருடைய லைஃப் அமைகிறது அவங்கவுங்க கையை பொறுத்தளவு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த கையை மீறி போகும்போது அந்த லைஃப் கூட நமக்கு கசப்பாக தான் தோணும். ஆனால் அந்த கசப்பே இல்லாமல் ஒரு அன்பான வாழ்க்கையில் அவங்க இணைந்து வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். அந்த மாதிரி அவங்கள நான் வாழ்த்தி இருக்கிறேன். அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம், இந்த மாதிரி நம்ம போகிறோம் வாரோம் எல்லாம் ஓகே. அந்த அன்டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மக்கள் வந்து ரொம்பவே கவனமாக மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அதாவது பெண்கள், மெயினாக சொல்ல போனாலே பெண்கள் தான். ஆண்கள் கூட சில விஷயத்தில் தப்பிடுவாங்க, பெண்கள் தப்பது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த மாதிரி வீடுகள் எடுத்து மாறி போகிறாங்க அப்படின்னா
அந்த வீட்டுக்கு உள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்துக்குங்க. அந்த எலுமிச்சங்கனியில உங்களுக்கு பிடித்த அந்த தெய்வத்துடைய பெயரை அந்த பெண்ணால எழுதினாலே போதும். அப்படி எழுதிக்கிட்டு அந்த எலுமிச்சங்கனியை கையில வச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்தை ஃபுல்லா சுத்தி வாங்க. அப்படி வரும்போது அந்த எலுமிச்சங்கனி இந்த கரண்ட் எர்த்தடிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சில டைம்ல செயல்படும். அதாவது ஏதாவது ஒரு இடத்துல அந்த இதுக்குள்ளாடி நீங்க போயிட்டு வரும்போது அப்படி செயல்பட்டதுன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு துர்சக்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். அது மட்டும் இல்லாம பேயை பார்க்கறது எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் கேள்வி மேல என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. பேயை பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை, அதன் பிறகு நடக்க போற விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும். அதனாலதான் அந்த விஷயங்களை நான் சொல்லாம இருக்கிறேன். நிறைய இதெல்லாம் இருக்குது, மாடலேஷன் நிறைய இருக்குது, நிறைய பண்ணிக்கலாம், அப்படிலாம் நிறைய இருக்குது. அதுல வேணா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா அந்த விஷயம் பண்ணும்போது உங்களுடைய குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய விதிமுறைகளை செய்துக்கிட்டு அந்த விஷயத்த பண்ணலாங்க. கரெக்டா 3 கண்ணாடி எடுத்துக்கோங்க. அதாவது உடைந்து போன கண்ணாடியில இருக்கும் இல்லையா, கண்ணாடி கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருக்கக்கூடிய கண்ணாடின்னு வச்சுக்கோங்க. அப்படி 3 கண்ணாடி எடுத்து தெற்கு வடக்கு மேற்கு 3 திசையாட்டு வைங்க. வச்சுட்டு சென்டர்ல ஒரு விளக்கை ஏற்றி வைங்க. அதாவது விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த விளக்குக்கு முன்னால ஒரு எலுமிச்சங்கனியை வச்சுக்குங்க. அதுல உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயர் எழுதி வச்சுக்குங்க. அப்படி வச்ச பிறகு அந்த விளக்கை எரிய விட்டுட்டு கிட்டத்தட்ட நீங்க அதுக்கு முன்னாடி மௌன விரதமாட்டு ஒரு 15 நிமிஷம் உட்காருங்க. அப்படி உட்காரும்போது அந்த கண்ணாடியில கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும். ஆனா அது நடக்கும்போது உங்க மனசு ரொம்பவே கல்லா இருக்கணும், தைரியமா இருக்கணும். இதெல்லாம் விட்டுக்கிட்டு நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். அதனால இதை செய்யக்கூடாது. இருந்தாலும் சிலவங்க கேட்குறாங்க எப்படி பண்றது வாங்குறதுன்னு. ஆனா அப்படி நீங்க செய்யும்போது உங்களுடைய மனதிடம் கரெக்டா இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த பிரச்சனை உங்களை எதுவுமே பண்ணிக்கிடாது. கொஞ்ச நேரம் பயமுறுத்திட்டு அதன் பிறகு அது பாட்டுக்கு அது போயிடும். அப்படி அது முடிஞ்சு அந்த எலுமிச்சங்கனி இருக்கு பார்த்தீங்களா, அதை 2ஆ கட் பண்ணி விட்டுருங்க. இவ்வளவுதான் நீங்க செய்யணும். அதன் பிறகு அது வராது. அப்படி செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை பார்க்க முடியும். ஆனா அதுக்காக நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும், அதுக்கான ஒரு ஆசான் வேணும். அதெல்லாம் இல்லாம நீங்க இதை தனிச்சு நீங்க பண்ணணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும். அதனால எச்சரிக்கையோட எதுவும் செய்யுங்க. ஆசான் இல்லாத வேலை ஆபத்துக்குரியது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சரியா? ஒரே ஒரு விஷயம் இனி ஒன்று சொல்ல வேண்டிய இருக்குது. என்ன அப்படின்னா, ஏன் வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்கீங்க. நிறைய பேருடைய லைஃப்ல நிறைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருக்கிறேன். அங்கே போயிட்டு வர்றது ஐயோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூட முடியல. இப்போ வரைக்கும் என் கண்ணை பார்த்தா உங்களுக்கு தெரியும் தூக்கம் இல்லை அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு ஒர்க் இருந்துகிட்டு இருக்குது. இந்த வீடியோ பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து தாங்க பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு நிலைமையில தான் போயிட்டு இருக்குது. அதனால வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டுறேன். இந்த சம்பவம் இப்படி தாங்க நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த சம்பவத்துடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்கள். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.